யாரும் முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவன் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக இரண்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் 2026 வருஷத்தின் 3ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாள் வரைக்கும் அடியேனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் வல்ல இருதயத்தோடு வாயை திறந்து வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் சொல்ல தேவன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா 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 இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து இந்த நாளில் பேசுகிறதான வாத்தியம் தேவனுடைய கரம் நம்மளை நடத்தும்படியாக நம்ம கேரன் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பாடல்களை சேர்ந்து எழுந்து நின்று தேவனை ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்ற பாடலை. காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். எங்கே என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். எங்கே என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். எங்கே என்னோடு சேர்ந்து படுவோமா? எதற்கு பயப்படேன். எங்கே என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று வீசினாலும் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். சென்று பெருங்காற்று வீசினாலும் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். சென்று எங்கே என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். எங்கே என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். எங்கே என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். எங்கே என்னோடு நான் எதற்கும் என்னுள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என்னுள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. எங்கே என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். எங்கே என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். எங்கே என்னோடு சேர்ந்து படுவோமா? நான் எதற்கும் பயப்படேன். எங்கே என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால்
என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் போல் யாரு உண்டு, அவர் அன்புக்கு அளவில்லை. அவர் போல் யாரு உண்டு, அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. மீண்டும் ஒரு விசை. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சேர்ந்து என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடே. ஒரு காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடே. ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, கரங்களை தட்டி பாடுவோமா. வல்லவரே, ஓ உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சேர்ந்து பாடுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தான், இந்த கட்டுமான பணியின் நேரத்தில் சபை ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு இருக்கணும். ஆமேன், ஆமேன். இன்னும் சத்தமா ஐக்கியத்தோடு இருப்போம் சொல்ற பிள்ளைகளுக்கு சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வானம் அதிரும்படியாக இன்னும் சத்தத்தோட கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நேரடியாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். எடுத்து வாசிங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்ததான வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து இந்த நாளுக்கு உண்டான தலைப்புக்குள்ளாகவும் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற
ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். போது நிறுத்துக்குமா. இதை வைத்துதான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த மாதத்துல நன்மை செய்ய போகிறான்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட நன்மைகள் செய்வார் என்று 3 விதமான நன்மைகளை சொன்னேன். ஒன்று, சிறையிருப்பை திருப்புவேன். 2வது, சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன். 3வது, அறியாத பெரிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் வாரத்தில் பேசின தலைப்பின் பிரகாரமாய் எப்போது என் தேவன் உங்களுக்கு சிறையிருப்பை திருப்புவார் என்றால் அவரை துதிக்கும் போது. ஹல்லேலூயா. எப்போது சிறையிருப்பு திரும்பும் பிரதர்? அவரை துதிக்கும் போது. சத்தமா சொல்லுங்க. இந்த நாளுக்குண்டான தலைப்பு தொடர்ந்து வாசிங்க. நான் அவர்களுக்கு அருளச் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிற காரியத்தின் நிமித்தமாய் நாமளும் நம்மளை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் தேவனை பார்த்து பயந்து நடுங்க போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு அந்த காரியத்தில் பயந்து நடுங்கும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், அவர் உங்களுக்கு நன்மையை அருள செய்து சமாதானத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போவோமா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும், அவர்களுக்கு வெறும் சமாதானம் இல்லமா, பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் தேவன் வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அங்க சிறையிருப்பை திருப்புவேன் சொன்னார். எப்போது என்றால் துதிக்கும் போது. இங்க சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன். எப்பொழுது என்றால் பயந்து நடுங்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா மட்டும் தனியா வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் என்றால் சொல்லுங்க என்ன? வேதமே சத்தியம், அவருடைய வார்த்தையே வசனமே சத்தியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தின் நிமித்தமாய் தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லையோ, பொருளாதார சூழ்நிலையில் சமாதானம் இல்லாமல் கடன் பிரச்சனையோட பண கஷ்டங்களோட காணப்படுவதான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், இந்த நாளில் கொடுக்கிறதான சத்தியத்தின் நிமித்தம் உங்களுக்கு சமாதானத்தை என் தேவன் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பயந்து நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தின் நிமித்தமா என்ன நடக்கும்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தை அறிவீர்கள். என்ன பண்ணுமா சத்தியம்? என்ன பண்ண சத்தியம்? என்ன பண்ண சத்தியம்? சத்தமா சொல்லுங்க. சத்தியம் என்ன விதர் பண்ணும்? விடுதலை வேணும் சொல்லுகிற பிள்ளைகள் சத்தியத்தை அறியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விடுதலை வேணும் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். என் பிரச்சனையிலிருந்து, என் பலவீனத்திலிருந்து, யாரெல்லாம் கையை தூக்கலையோ அவங்களுக்கு விடுதலை கிடையாது. என் கஷ்டத்திலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பலவீனத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, குடும்ப சமாதான குறைச்சலிருந்து எனக்கு விடுதலை வேணும் சொல்லுகிற பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் சத்தியத்தை அறியணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அறியணும். தேவனை பற்றி அதிகமாய் அறியணும். தேவனை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் உட்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அந்த சத்தியத்தை நாங்கள் அறியணும்? அந்த சத்தியத்தினால விடுதலை ஆகும்ல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நாங்கள் அதை அறியஞ்சே ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. எல்லா மனுஷரும் விடுதலை அடையவும். என்னவா? விடுதலை அடைய என்ன வேணும்? அறிவு வேணும். அதுவே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தியத்தின் நிமித்தம் நம்மளுக்கு அறிவு. ஆமென், ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 வாசித்தீங்களா? அதுவே அவருக்கு சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அறிவு வேணும் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி
ஹல்லேலூயா. வேதத்தை அறிகிற அறிவு வேணும். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் தேவனை பற்றி அதிகமாய் அறியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியத்தின் நிமித்தமாய் தான். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பிரசங்கெல்லாம் பெருசாலாம் இல்லை, பிரசங்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, வர்ஷிப் தான் அப்படின்வாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஜீவனுள்ள வார்த்தையை உட்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர் சொன்னாங்கல்ல, சிஸ்டர் மாத்திரம் இல்லை, எல்லாருமே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு எதிர்காலத்தில் வயசான காலத்தில் நம்மளை காப்பாற்றணும் தான் எல்லா பிள்ளைங்களையும் ஆமாம் வளர்க்குறாங்களே. அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் சத்தியத்தை உட்கொண்டு இருதயமாகிய பலகையில் உங்களுடைய வார்த்தைகளை எழும்போது, நம்ம எப்பெல்லாம் பைபிள் படிக்க முடியலையோ அந்த இருதயத்திலிருந்து வார்த்தை நம்மள இடத்துல கிரியை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த சத்திய வார்த்தை எங்கே கொண்டு போகும்? எடுத்து வாசிங்க. வாசித்த சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி. என்ன பண்ண சத்தியம்? நம்மளை என்ன பண்ண சத்தியம்? நம்மளை வழி நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை. சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் சபையில இருப்பாங்க தேவனை ஆராதிக்கும் போது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொன்னது புரிஞ்சுச்சா? தேவனை ஆராதிக்கிற நேரத்துல சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் வீட்டில் உட்கார மாட்டாங்க. ஆமென். பலவிதமான சூழ்நிலையில காணப்பட மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இதை தான் முதலே சொல்லிட்டேன். அப்ப புரிஞ்சுக்கோங்க, தேவனை அறிந்தவர்களாய் இருக்கிற நாம் அந்த கால் அவர்களுக்கு சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் நம்மளை வழி நடத்தி அவருடைய பரிசுத்த ஸ்தலமாக்கி இந்த ஆலயத்தில் தேவன் நம்மளை வாசம் பண்ண வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் இருக்கிற சங்கீதக்காரன் தாவீது சொல்வார்ல, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு. அந்த வெளிச்சம் எங்க இருக்குன்னா இந்த ஆலயத்துல தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த சமூகத்தில் என்ன நடக்கும் பாஸ்டர் கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க. ஏசியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. ஏசியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போம் வாருங்கள். எதற்காக போறாங்கன்னா, அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் இங்கிருந்து தாங்க வசனம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்து தான் வசனம் வரும்? எங்கிருந்து வசனம் வரும்? ஆலயத்திலிருந்து தான். நம்ம நடக்க போகிற பாதையை தேவன் இங்கிருந்து தான் போதிப்பார். ஆமென். இந்த வாரம் முழுவதும் நம்மளுக்கு என்ன தேவை, எதை ஆண்டவர் நம்மளுக்கு பேசுவார், என்ன காரியத்தை இந்த நாளில் வார்த்தை நிமித்தமாய் பேசுவார், இந்த சத்தியத்தின் நிமித்தமாய் நாம எப்படி பலப்படுவோம், இந்த வசனத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் என்னோட என்ன பேச போகிறார், எப்படி என்னை பலப்படுத்த போகிறார், எப்படி என்னை ஆண்டவர் மாற்ற போகிறார் என்று ஆவலோடு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. எப்படி வரும் சொல்லிட்டு பாருங்க. இங்கிருந்து போதிப்பு வரும். எப்படி வரும்னா, தீத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே. எப்படியா? பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். என்னவா? ரட்சிக்கப்படும்படியாக பிரசங்கத்தினாலே வார்த்தையை. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ரட்சிப்புனாலே விடுதலை, விடுதலை அடைய இந்த பிரசங்கத்தின் நிமித்தமாய் வார்த்தையை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபைக்கு வரும்போது ஏனோ தானெல்லாம் வரக்கூடாது. இந்த நாளில் நாம் ஏதாச்சும் ஒரு பெற்றுக்கொள்ளணும், ஏதாவது ஒரு விடுதலை அடையணும். என் நிமித்தமாய் ஆண்டவர் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் அந்த ஆவலோடு வந்தா தேவன் நிச்சயமாய் பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை நிமித்தமாய் நம்ம இடத்துல பேச நாம என்னென்ன பண்ணணும்? 2 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படணும். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை.
கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் தெரியப்படுத்தும். ஆமென். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு என்று ஒரு பிரமாணங்களை வைத்திருக்கிறார், கட்டளைகளை வைத்திருக்கிறார். இதன்படி நடக்கும் போதுதான் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். அந்த சத்தியத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு விடுதலை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ முதல் காரியம் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நம்ம கை கொண்டு நடக்கணும். இரண்டாவது காரியம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 39 வசனத்தை வாசி. யோசேப்பின் காரியத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 39 வசனத்தை. பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவன் இல்லை. முக்கியமான காரியம், சத்தியத்தை அறிகிற பிள்ளைகளிடத்துல விவேகமும் ஞானமும் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிற பிரகாமை கர்த்தருக்கு பயப்படுதலே அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ, எதிரி எப்படி வந்தாலும் சைலண்டா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் பாஸ்டர். எல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், அவளை பத்தி நினைக்கும் போது தான் உள்ள எரியுது பாஸ்டர், சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஞானமும் விவேகம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கார்ல, நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. அப்போ பொறுமை ரொம்ப முக்கியம். ஆமென். விவேகம் ரொம்ப முக்கியம். ஸ்லோவா நடந்தாலும் ஒழுங்கா நடக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பதட்டமாவே இருக்காதீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க பாருங்களேன், நம்மளுடைய காரியங்களில விவேகம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ரொம்ப காத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கட்டத்துக்கு மேல ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, இந்த காரியத்துக்காக இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணமே, இவ்வளோ நாள் போராடணுமே, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார் போகுது, இந்த காரியம் நடக்காதுன்னு நினைச்சிருவோம். எஸ், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால உங்களை சேர்த்து. கவனிங்க, கொஞ்சம் மறப்பாரு, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தியத்தை விட்டு விலகாம இருக்கிறோமா? சபையை விட்டு நிற்காம இருக்கிறோமா? ஊழியக்காருக்கு விரோதமாய் பேசாம இருக்கிறோமா? சபையில ஐக்கியத்தோடு இருக்கிறோமா? இது எல்லாவற்றையுமே தேவன் சோதித்தறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். யோபு சொல்லுவார்ல, சோதித்த பின் சுத்த பொன்னாக. சோதனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வியாகுலங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாய் இருக்கும். இவைகள் மத்தியில அவருடைய சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாய் இருந்தா அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது என் தேவன் விடுதலை பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியம் விவேகமும் ஞானமும் ரொம்ப முக்கியம். ஆமென். அவசரப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவையெல்லாம் வைத்திருக்கும் போதுதான் என் தேவன் யாருக்கு போதிப்பார் என்று பார்த்தா, அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. இந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் விவேகமும் ஞானமும் இருக்கிறவர்களுக்கு தான் தேவன் சத்தியத்தை அறிவார்கள். யார் அவர் விடுதலை பண்ணுவார் என்றால், அப்போஸ்தலர் 13:26 வாசிங்க. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. என்னவா? இந்த நாள் காலை வேளையில உங்களிடத்துல இந்த பேசுறேன்னா இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை. ஆமென். இந்த சத்தியத்தை பத்தி நீங்க அறியணும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனம் மாறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை அதிகமாய் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அனுப்புகிறதினாலே என்ன நடக்கும்? யாக்கோபு 3 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. நீதியாகிய கனியானது, நீதியாகிய இந்த 4 காரியங்கள் கட்டளைகளின் பிரகாரமாய் பிரமாணத்தின் பிரகாரமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஞானமும்
விவேகமும் வந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு தான் தேவன் நீதியின் கனியாகிய சமாதானத்தினாலே சமாதானம் விதைக்கப்பட்டிருக்கிறதா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சொல்லுவோம்ல, கத்தியத்துவன் சத்தமா சொல்லுங்களேன், கத்தியத்துவன் சமாதானத்தை விரும்பினாதான் சமாதானம் உனக்கு வந்து சேரும். இதுதான் விஷயம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, கொடுங்கள் உங்களுக்கு. அது நீங்க பணத்தின் போனீங்கன்னா அது பணத்தை மாத்துக்கோங்க. நான் சொல்றது இப்படி, நீ அன்பை கொடுத்தால், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், அன்பை கொடுத்தால் அன்பை பெறுவோம். சமாதானத்தை விரும்பினால் சமாதானம் வரும். பணம் கொடுத்தால் பணம் வரும். நான் சொல்றது புரிஞ்சுச்சிங்களா? நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்காதான்? ஆமென். இந்த காரியத்தின் நிமித்தமாய் என்ன பலன்? 2 காரியத்தை சொல்லி கடந்து போக முடிக்க ஆசைப்படுகிறேன். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கட்டளையின் பிரகாரமாய், பிரமாணத்தின் பிரகாரமாய் விவேகமும் ஞானத்தோடு தேவனுடைய சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாய் இருந்தா ஆண்டவர் என்ன விடுதலை பண்ணுகிறார் பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தான் சத்தியத்தை அறிவிப்பார். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும். என்ன இருக்கும்? நீங்க நினைப்பீங்க ஆரோக்கியம்னா பாஸ்டர் சரீர சுகம் தானே? இல்லைங்க, எது நீங்க செய்தாலும் நன்மையாய் முடியாதுதான் ஆரோக்கியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லதா முடியுது பாஸ்டர், நல்லாவே போயிட்டு இருக்கு பாஸ்டர், நல்லா தான் இருக்கிறேன் பாஸ்டர், இதுதாங்க ஆரோக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆரோக்கியம் வேணும் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தாதவங்களுக்கு ஆரோக்கியம் வராது. கரங்களை உயர்த்தி வரல இல்லையா சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதத்திலே நன்மையான ஆரோக்கியம் வேணும் சொல்லுகிற பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று. அப்பொழுது உங்களுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் என் தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தியத்தை அறிந்தால் ஆரோக்கியத்தினாலே விடுதலை உண்டாகும். 2வது, சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மளுக்கு விடுதலை பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பணம் மாட்டிருக்கா? கஷ்டங்களோடு இருக்கிறீங்களா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா? அதிலிருந்து என் தேவன் விடுதலை பண்ண சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை செய்யக்கூடாது? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். நீதிமொழிகள் 24:21. என் மகனே, என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. பயந்து நட. யாருக்கு தான் பயந்து நடக்கணும்? கர்த்தருக்கும் ராஜாக்கும் பயந்து நட. எதை செய்யக்கூடாது? தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள்னா கலகக்காரரோட, என்னவா? கலகக்காரரோட உனக்கு பின்னாடி பேசுறாங்க, உனக்கு விரோதமாய் பேசுறாங்க, உனக்கு பின்னாடி நின்று வேலை பார்க்குறாங்க, உன் கூடயே இருந்துட்டு மற்றவங்கிட்டையும் டச்சப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட தயவு செய்து ஒதுங்கிடு. ஆமே. போய் அவங்க கிட்ட போராடிட்டு இருக்கா, ஜபத்தில் வை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கல்லை தூக்கி அசிங்கத்து மேலே போட்டா கல்லுக்கும் வலிக்க போறது இல்லை, அசிங்கத்துக்கும் வலிக்க போறது. யார் மேலே தான் அழுக்கப்படும்? நம்ம தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து என் ஜனமாகிய உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தயவு செய்து அப்படியாப்பட்ட ஜனத்தை விட்டு ஒதுங்கே இருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜபத்தில் வையுங்க, சமாதானத்தை விரும்புங்க. முடிஞ்ச வரைக்கும் யாவரோடும் சமாதானமாக இருங்க. முடியாத பட்சத்தில் விட்டுருங்கன்னு அர்த்தம். ஆமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் ஆரோக்கியத்தையும் சத்துருக்களின் கைகளில் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியை சொல்லி முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. கலகக்காரரோட கலவாமல் இருங்க. அப்போதுதான் என் தேவன் என்ன சொல்கிறார்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. முடிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னவா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, உங்கள் இருதய என் சமாதானத்தை வைத்து உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். எந்த ஒரு பிள்ளை இந்த தைரியத்தில் இருப்பானா? சத்தியத்தை அறிந்தவன் மாத்திரமே அந்த தைரியத்தில் இருப்பான். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் பேசின வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியவர் வரை தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2026 வருஷத்தின் ஆண்டவரே, இந்த 3ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாளில் அடியேனையும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட பிள்ளைகளோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்தமாய் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற வளர்த்தப்பட்ட மக்கள் மேலே பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த வாரம் ஒரு தேவையை சந்தித்து சரீர சுக பெல்லன் ஆரோக்கிய சமாதான சந்தோஷம் ஆண்டவரே, விசேஷித்தமாய் கையின் கிரியைகள் பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாத படிக்கும்படி ஆசீர்வாதமான பிள்ளைகளை நிரப்பி வருகிற ஞாயிற்றுக்கிழமை சாட்சியோடு நிற்க கிருபை தருகிறார்கள். விசேஷித்தமாய் இந்த சபையின் கட்டுமான பணிகளுக்காக செபிக்கிறோம். உண்டான பண தேவைகள் பொருள் தேவைகளை சந்திப்பீராக. ஆட்களை எழுப்புங்க ராஜா. இதை நேரே ஆண்டவரை கட்டி முடிக்கிற வரைக்கும் உடைய நாமம் இந்த இடத்துல பிரஸ்தாவப்படுத்த இந்த சபைக்கு விரோதமாக யாரும் எழும்பாதபடிக்கு, எந்த சத்துரும் வஞ்சகத்தின் ஆவிகளும் எழும்பாதபடிக்கு இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டி செபிக்கிறோம். இந்த எல்லையை விட்டு கடந்து போக நிற்கிறவை தான் நீரே ஆசிரியர். நீ பிரேசு முடிஞ்ச போது நல்ல பிதாவே சென்று சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறோங்க, ஜெபித்து கடந்து போங்க. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க.